அனைவருக்கும் வணக்கம். இப்போ இது பாடம் 82. ஆன், எபவ், ஓவர், அப். இது எல்லாத்துக்குமே அர்த்தம் மேலே தான். ஆனால் அது உபயோகப்படுத்தப்படக்கூடிய இடங்கள் வேறு இடம். உதாரணத்துக்கு ஆன் அப்படின்னா இந்த புக் இஸ் ஆன் தி டேபிள் அப்படின்னா ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளுக்கு மேலேயே அது இருக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே ஆன் யூஸ் பண்ணணும். அந்த புத்தகம் மேஜையின் மேலே இருக்கிறது. த புக் இஸ் ஆன் த டேபிள். ஒரு பொருளுக்கு மேலே இன்னொரு பொருள் அப்படின்னா அங்கே ஆன்லாம் யூஸ் பண்ணணும். அபவ் அப்படின்னா த பேர்ட் ஃப்ளைஸ் அபவ் த ஸ்கை அப்படின்னா அந்த பறவை ஆகாயத்திற்கு மேலே பறக்கிறது அப்படின்னா ஒரு இடத்துல ரொம்ப உயரத்தில் ரொம்ப மேலே பறக்குது, ரொம்ப மேலே ஒன்று நடக்குதுன்னா அதை குறிக்கிறதுக்கு அந்த அபவ் யூஸ் பண்ணணும். அந்த மேலே ரொம்ப உயரத்தில். உதாரணத்துக்கு இது த பேர்ட் ஃப்ளைஸ் அபவ் த ஸ்கை. அந்த பறவை ஆகாயத்திற்கு மேலே பறக்கிறது ரொம்ப உயரத்தில். அடுத்து இங்கே பாருங்கள், ஓவர் அப்படின்னா அதை ஒரு பொருளில் இருந்து கொஞ்சம் உயரத்தில் இன்னொரு பொருள் இருக்குன்னா அதை சொல்கிறதுக்கு ஓவர் சொல்லணும். உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், என் நைஃப் இஸ் ஹேங்கிங் ஓவர் ஹிஸ் ஹெட். அவனுடைய தலைக்கு மேலே ஒரு கத்தி தொங்கி கொண்டிருக்கிறது. அதாவது தலையிலேருந்து கொஞ்சம் உயரத்தில் ஒன்று தொங்கிருக்கு, அது மேலே, அந்த மேலேயே குறிக்கிறதுக்கு ஓவர். இப்போ அவன் தலை மேலேயே கத்தி இருந்தது அப்படின்னா என் நைஃப் இஸ் ஆன் ஹிஸ் ஹெட் அப்படின்னு சொல்லணும். அவன் தலை மேலேயே கத்தி இருந்ததுன்னா. இங்கே ஓவர் கொஞ்சம் உயரத்தில் தொங்குறதுனால கொஞ்சம் உயரத்தில், அதனால் ஓவர். அப் அப்படின்னா ஜம்ப் அப். அப்புன்ற அந்த மேலைக்கு அர்த்தம் எல்லாத்தையும் பொதுவாக குறிக்கக்கூடியது. உதாரணத்துக்கு ஜம்ப் அப் மேலே குதி. ப்ரைசஸ் ஆஃப் குட்ஸ் ஃபாஸ்ட்லி கோ அப். பொருட்களுடைய விலை வேகமாக மேலே செல்கிறது. prices of shares in the share market go up very faster. இந்த மாதிரி பொதுவாக குறிக்கக்கூடியது தான் அந்த அப்புன்ற மேலே. சரி, தர இருக்குது, தரையிலேருந்து கொஞ்சம் உயரத்தில், இது ஜம்ப் அப். ப்ரைசஸ் ஆஃப் குட்ஸ் ஃபாஸ்ட்லி கோ அப். பொருட்களுடைய விலை வேகமாக மேலே செல்கிறது. இந்த மாதிரி பொதுவாக குறிக்கிறதுக்கு இந்த மேலே அதுக்கான வார்த்தை அப்போ யூஸ் பண்ணணும் நம்ம. இது மாதிரி அடுத்த பாடத்தில் வேறு வார்த்தைகள் பார்க்கலாம். மிக்க நன்றி. தொடர்ந்து பாருங்கள், அப்போ தான் இங்கிலீஷ் வேகமாக பேச முடியும். வாழ்க பல்லாண்டு. இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மிக்க நன்றி.